வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரால்ஃப் வால்டோ எமர்சனோட த அமெரிக்கன் ஸ்காலர் இந்த சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது முதல்ல அவர் பேசின ஒரு பேச்சு தான் பின்னாடி ஒரு எசேவாக போட்டிருக்காங்க. இதை அவர் பி பேட்டா கபா சொசைட்டி அது கேம்பிரிட்ஜில் இது இருக்குது. இதை ஆகஸ்ட் 31, 1837 இவர் பேசியிருக்காரு. எதை பற்றி பேசியிருக்காருன்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களுக்கும் யூரோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களுக்கும் அவங்களுடைய வித்தியாசம் என்ன, அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்க செய்ய வேண்டிய பங்கு என்ன, இதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிஞர்கள் எல்லாமே எப்பொழுதுமே ஒரு ஆப்டமிஸ்டிக்காக, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக, அதாவது எதிர்காலத்தில் எப்படி நம்ம இருக்கணுமோ, எது நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி தற்கால மனிதர்களை அவங்க தயாரிக்கணும், அவங்க மனநிலையை பக்குவப்படுத்தணும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட யூரோப்பில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தேவையில்லை. இவங்களுக்கு என்ன தோணுது, இது நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் எழுதணும், சொல்லணும். அதனால் அவங்களுடைய பங்கு இந்த சமுதாயத்தில் என்னன்றதை அவங்க முத்திரையாக பதிக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் ஸ்பெஷலைசேஷன், அதாவது நிறைய அந்த யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எழுதுனதெல்லாம் படித்து இவங்களாம் ஒரு ஸ்லக்கிட் இன்டலெக்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, மெட்டமாஃபிஸ்னால் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுதல். அந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு தான் அவங்களோட எழுத்து மாறி இருக்கே தவிர அவங்க ஒரு முழு மனிதனாக ஆகலை அப்படின்றாரு. அதாவது முழு எழுத்தாளராக அவங்களோட எண்ணத்தை அவர் பதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அவர் 3 விதமாக எடுக்கிறாரு. அதாவது அறிஞர்கள் இயற்கையோடைய அவங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை எழுதக்கூடிய புத்தகங்களோட அப்புறம் அவங்க செயல்களில் எப்படி இருக்காங்க, இது அவங்க மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, அவங்களுக்குள்ள இருக்கிற தாக்கம் என்ன, இவங்க சமுதாயத்தில் இவங்க ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னு. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இயற்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அறிஞர்களும் முதல்ல அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை உலகத்தில் அந்த எந்த சட்டத்தில் அது இயங்குது, அதில் என்ன சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனித்து அது மூலமாக தான் அவங்களோட படைப்புகளை உருவாக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் எதையோ ஒன்று பார்க்குறீங்க, தனித்தனியாக இருக்கக்கூடியதெல்லாம் இணைக்கிறீங்க, இணைச்சிட்டு அதை மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. இல்லைன்னா என்ன ஆகிடுதுன்னா, உங்களோட எழுத்துலேருந்து நீங்கள் தனிப்பட்டு இருக்கீங்க, உங்கள் எழுத்தும் நீங்களும் ஒன்றாகலை, டிட்டாச்சாக இருக்கீங்க, டிஸ்எம்பாடிடாக இருக்கீங்க, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையான உலகத்தை பாருங்கள். அதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, உங்கள் ஆத்மாவோட நிழலாக நீங்கள் அதை பார்க்கணும். அதே சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயங்கக்கூடிய இயற்கையில் என்ன சட்டம் இருக்குதோ, உங்களுடைய ஹியூமன் மைண்டுக்கு அது எப்படி ஒரு தாக்கத்தையோ ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்துதோ, அந்த தாக்கத்தையும் பாதிப்பையும் உங்கள் எழுத்துக்களில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றாரு. 2வது செக்ஷனில் அவர் அமெரிக்க அறிஞர்கள்லாம் புஸ்தகங்களை எப்படி அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றாரு. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா, இவங்க படிக்கிற இலக்கியம், இவங்க படிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே எப்பயோ யூரோப்பியன் அறிஞர்களால் எழுதப்பட்டதாக இருக்குது. அதாவது சிசரியோ, லாக்கு, பேக்கன் இவங்கெல்லாம் எழுதுனதெல்லாம் எப்படின்னா, இன்னமும் லைப்ரரியில் இருக்குது, நூலகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் தான் இன்றைக்கும் அவங்களோட எழுத்துக்கள் தற்கால உலகத்துக்கும் எடுத்துக்கக்கூடிய கருத்துக்களை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புஸ்தகங்களை நான் மதிக்கிறேன், அந்த எழுத்தாளர்களை நான் மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் எழுதுறது எல்லாமே அவங்க எழுத்து மாதிரியே இருக்கணுன்ற மாதிரி எழுதுறீங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களோட படைப்புகளை ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது அவங்க எழுத்துக்களை மக்கள் எதிர்க்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த மாதிரி அவங்க மாதிரி நம்மளும் எழுதணுன்னா நம்ம எழுத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தான் எழுதுறீங்க. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிக்க மாட்டேன்றீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு புஸ்தகமும் அந்த எழுத்தாளர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். ஒவ்வொரு புஸ்தகமும் மனிதரால் எழுதப்பட்டது தான், அதனால் சில தவறுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, புஸ்தகத்தை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க, அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதை உங்களுடைய எழுத்துக்களை கொண்டு வாங்க. நீங்கள் படிக்கிறதும் உங்கள் மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுவும் உங்கள் படைப்புகளில் வெளிப்படட்டும் அப்படின்றாரு. மூணாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய செயல்கள். வாழ்க்கைன்றதே ஒரு டிக்ஷனரி தான். ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அதை நம்மளுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம உடனே அதை செயல்படுத்த பார்க்குறோம். அப்போ நம்ம வாழறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் ஒருத்தவங்களும் இயற்கையிலேருந்து நமக்கு என்ன இயற்கையாகவே அமையுதோ அதை தான் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களுக்கெல்லாம் என்ன கடமை, அந்த கடமைகள் டெமோக்ராட்டிக்காகவும் இண்டிவிஜுவலிஸ்டிக்காகவும் இருக்கணுன்றாரு. உங்களை நீங்கள் நம்பணும். ஏன்னா நீங்கள் ஒரு புஸ்தகம் எழுதுறீங்கன்னா நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் எழுதுறீங்க. அண்ட் அதே சமயத்தில் எல்லாருமே என்ன எழுதுகிறாங்க, யாரோட புஸ்தகம் நிறையா விற்குதோ அதே மாதிரி எழுதணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் சின்னதில்லை. நீங்கள் ஒரு ப்ரொடெக்டட் கிளாஸாக, அதாவது இதை எழுதுனா இந்த புஸ்தகம் தான் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் எழுதாதீங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை அனுபவிக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அதே சமயத்தில் அவர் இந்த கிரேட் மேன் தியரியை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்தந்த தலைவர்கள் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்தாளரும் அவருடைய பங்கு இந்த சமுதாயத்தில் என்ன, அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் தான் சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும், சமுதாயத்தை உருவாக்கணும்னு இல்லை. ஒவ்வொரு எழுத்தாளரும் கூட அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை, ஏன்னா மற்றவங்க என்ன செய்யாமல் விட்டாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். தனிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யணும். அதுவும் அவங்க நிறையா கவனத்தை எங்கே கொடுக்கணுன்னா, அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, இந்த காமனாக எல்லாரும் நிறைய மக்கள் காமன் மேன் தானே, அவங்களுக்கு த நியர் த லோ த காமன். அவர் என்ன முடிக்கிறாருன்னா, இந்த வேர்ல்டு முடியல, தனிப்பட்டு இருக்குது, ஆனால் அதில் மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்டுரையை முடிக்கிறாரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.